என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் எழுந்து வந்துட்ட? நான் என்ன நினைச்சுன்னா நீ வர்றதுக்கு மதியானம் ஆகும்னு. ஏன் என்ன பார்க்க மாட்டியா? எங்க என்ன பாரு. அட, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது ராத்திரி முழுக்க என் குழந்தைனார் உன்ன தூங்க விடலன்னு. இங்க பாருமா, என்ன உன்னோட அக்காவா நினைச்சுக்கோ, இல்லன்னா ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ, சரியா? நீ இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். கத்துக்கிறேன்க்கா, நீங்க சொல்றதெல்லாம். அப்படியா? இப்படி சொல்லிதான் என் குழந்தைனாரையும் நீ கன்வின்ஸ் பண்ணியா என்ன? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு. மருமகளே, டீ எடுத்துருவாமா. மாமா எழுந்துட்டாங்க போல. எனக்காக நீ இந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா? சரி. அமித், மார்பிள் எதுக்காக இன்னும் டெலிவரி ஆகல? அப்பா, அது வந்து டிரைவர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்காங்கப்பா. அப்படின்னா நீயே பண்ணிருக்கலாம்ல. அத நீ தானே பண்ணிருக்கணும். நீ எப்படி பண்ணுவ? அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்குமே. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்கு எல்லாத்தையும் நானே தான் சொல்லி தரணுமா என்ன? அட வாமா மருமகளே. டீய குடுமா. அந்த எண்ணெயை எடுத்து என் தலைக்கு தடவி விடு. என்ன? ராஜேஷ், எதுக்காக நம்ம இன்கம் டாக்ஸ்க்கு ஃபைன் கட்டியிருக்கோம்? அப்பா, அது வந்து நீங்க என்னதான் பண்றீங்க? அப்பா, ஒருவேளை இன்கம் டேக்ஸ் கட்ட லேட் ஆச்சுன்னா அதுக்காக லேட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான். எனக்கு பிறந்தது புள்ளைங்க இல்ல, எல்லாம் கழுதைங்க. இப்படியே என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வயிற்று பொழப்புக்கு பிச்சை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். இந்தா. அட, ஏன் நீ எதுக்கு நிறுத்தின? தலைக்கு எண்ணெயை வச்சு விடு. பண்ணு, பண்றத ஒழுங்கா பண்ணு. ஆமா, இங்கதான். அட, எதுக்கு இப்படி பிச்சைக்காரனுங்க மாதிரி நிக்கிறீங்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஹே ராகுல், நாள் முழுக்க நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? அப்பா, இன்னைக்கு காலேஜ் லீவுப்பா. அதனால போய் உன் அண்ணன் கிட்ட எதையாவது கத்துக்கோ. இல்லனா படிக்காம ஊர் சுத்த போறியா? இல்லப்பா, நான் போறேன். ரேணு, நீ எதுக்காக அப்படியே நின்னுட்டு இருக்க? என்ன தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட சேர்த்து இன்னும் பொருட்களும் வாங்கணும். வேணுங்கிற லிஸ்ட்டை எழுதி என் ரூம்ல வச்சிருக்கேன். இன்னைக்கே எல்லாமே வந்தாகணும். சரிங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அட, என்னாச்சு?
தோ இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணுமா. இந்த மாதிரி. அட வாமா. மருமகளே, இப்படிலாம் பெருக்க கூடாதுமா. எங்க பெருக்கி காட்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? எப்படி பெருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இங்க பாரு, இப்படி புடிச்சு, இங்க பாரு, நான் சொல்லித்தரேன்றல, இங்க பாரு. இங்க பாரு, இப்படி புடிச்சு இப்படிதான் பெருக்கணும். ஓகேவா? நீ பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மட்டும் கத்துக்கலனா எப்படி ஒழுங்கா செய்வ? அப்பா, இங்க எதுக்கு வந்த? அப்பா நான் போனை மறந்துட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் போல. என்ன என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, மொபைல் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட நாளைக்கு ராஜஸ்தான் போகணும்னு சொல்லிடு. ஏன்னா நாளைக்கு ஒரு டெலிவரி இருக்கு. சரியா? கிளம்பு கிளம்பு. ஓகே. எல்லாம் அப்பா இஷ்டத்துக்கு தான் நடக்குது. அவர் வானா வரணும், போனா போகணும், உட்காரணும், நில்லுனா நிக்கணும். அவர் சொன்னா ராஜஸ்தானுக்கும் போய் ஆக்கணும். இந்த வீட்டுல சொந்தமா எதுவும் பண்ண முடியாது, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. இதையும் எடுத்துக்கோங்க. அங்க என்னோட ஷர்ட் இருக்கு பாரு, எடு. உங்களை பார்த்தா அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் இல்ல. அது என்னன்னா, என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அது ஆக்சுவலி அது அட சொல்ல புரியல இல்லையா? எனக்கு லேட் ஆகுது. மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. என்ன? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? எப்படி அப்பா பத்தி இந்த மாதிரியான பேச முடியுது உன்னால? சொல்லு. அவர் உன்னோட அப்பாவுக்கு சமம், புரியுதா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, மறுபடியும் இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிடாத, புரியுதா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்போ என்ன? அது நானும் உங்க கூட வந்துடட்டுமா? நான் மட்டும் தனியா இங்க என்ன பண்ணுவேன்? நம்ம வெளியே போன மாதிரியே இருக்கும். அப்புறம் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். நீ அங்க வர தேவையில்ல. யாரும் எதையும் புரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் சொன்னல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்கறேன். நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. அது என்னன்னா மருமகளே, என்னோட பாத்ரூம்ல இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யவே இல்லை. அதனாலதான் இங்க குளிக்க வந்தேன். இங்க இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யுது, அப்படிதானே? அட பார்த்து, என்னாச்சு? குட்டு ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அண்ணா, என்னோட மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருண்ணா. என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. குடுமா, சொல்றது கேளு, சரியா ஆளாத. நீ ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. கவலைப்படாத, ரிலாக்ஸா இரு. உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகேண்ணா. என்னாச்சு? அக்கா,
அட உனக்கு என்னாச்சு? வா உட்காரு, உட்காரு முதல்ல. இப்ப சொல்லு, என்னாச்சு? அக்கா, மாமா இருக்காருல்ல, தப்பா இருக்காரு. என்ன அவரு தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொடுறாரு. நீ என்ன சொல்ற? ஆமாக்கா. இது ரொம்ப பெரிய பழி கவிதா. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. இதோட இந்த விஷயத்த அப்படியே நீ மறந்துடு. சொல்றது புரிஞ்சுதா? ஆனா அக்கா, நான் போதும் சொல்றது- கவிதா, இதோட இந்த விஷயத்த நீ விட்டுரு. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் இப்ப நல்லது. அக்கா, சரி, வா மருமகளே, வா, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடு. எனக்கு விளையாட அட தெரியாது. பரவாயில்ல, வா, நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க உட்காரு, இத பாரு. இது சூப்பர் மருமகளே. எனக்கு நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இனிமே உன் கூட சேர்ந்து தான் நான் விளையாட போறேன். இங்க பாரு, இப்போ உங்க டர்ன் தான். இங்க பாருங்க, இந்தாங்க, எடுங்க. 1 செகண்ட். இப்போ நான் போட்டுட்டேன், எடுத்துக்கோ. இந்தா, இத இப்படிதான் பிடிக்கணும். அட பொடி, நான் தான் சொல்லி தரேன்ல. இங்க பாரு. பிரதரின் லா கிட்ட இருந்து கண்ணீரை மறைக்கலாம், ஆனா அவங்க சோகத்தை இந்த பிரதர் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாம் இல்ல? நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்றது? இந்த வீட்லயே நான் தான் சின்னவன். ஆனா அக்கா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். அட, இது உன்னோட கிஃப்ட். இது உன் அத்தையோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். இனிமே இது உனக்கு தான். வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அட, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மலையில ஆடுற மயில் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்க. ராகுலா, அவன் இங்க இல்ல. அவன் இங்க இருக்கிறது அவனுக்கு நல்லது கிடையாது. காலையிலேயே அவனை டெல்லிக்கு அனுப்பி வச்சிட்டேன். 3 மாசத்துக்கு மார்பிள் டிசைனை பத்தி படிக்க போயிருக்கான். சரியா? அக்கா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். ஆ, உண்மையாவே உனக்கு நல்லா இருக்கு. சொல்றத கேளு. புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைக்காத, ஒழுங்கா நடந்துக்கோ. இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுல யாருமே கிடையாது. நான் சொல்றத கேட்டு நடந்தா உனக்கு தான் நல்லது. புரிஞ்சு நடந்துக்கோ. இதை எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் உனக்கு நல்லது.